எக்ஸல் காலேஜில் எதுவுமே ஆகலை. அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடக்க கிடையாது. யாரோட உயிருமே போக கிடையாது. எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய நியூஸ் எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதில் மீடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 128லிருந்து 129 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிரச்சனை அவ்வளோ சீரியஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு எந்த மீடியா அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, இந்த மாதிரி வந்து ரெப்யூட்டட் மீடியா தான் வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 400 பேர் பாதிக்கப்பட்டு 12 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ஸ்டூடண்ட்ஸோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா 400 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 12 பேர் இறந்து போயிருக்காங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேறாங்க, இந்த தண்ணி சரியில்லை, எங்களுக்கு கேன் வாட்டர் கொடுங்க அப்படின்னா அதையும் கண்டுக்க மாட்டேறாங்க, சாப்பாட்டுல புழு இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ப்ரூஃப்மே அவங்க வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் டிஎன் ஃபேக்ட் செக், அதாவது உண்மை கண்டறியும் குழு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா எதுவுமே ஆகல, அதாவது சோஷியல் மீடியால வரக்கூடிய வந்துட்டு செய்திகள் எல்லாமே வதந்தி தான், அங்க எந்த ஒரு உயிரிழப்பும் நடக்கல, பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க, வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல, இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ஃபேக்ட் செக் வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா 128 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க வீட்டுக்கும் நலமுடன் திரும்பிட்டாங்க, எந்த ஒரு உயிரிழப்புமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ஃபேக்ட் செக் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 400 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 12 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம இதுதான் ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனை தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா அதை நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா மேக் பண்றேன்.